அன்புடன் வணக்கம். இன்று நாம் முருகனின் ஆகுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூருக்கு வந்திருக்கின்றோம். திருச்செந்தூரை பற்றி பல பதிவுகளை பார்த்தோம். இப்பொழுது திருச்செந்தூரில் தமிழ் என்ன நிலையில் இருக்கின்றது, அதாவது தமிழ் கடவுளான முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் தமிழ் என்ன நிலையில் காணப்படுகின்றது என்பதைத்தான் காண இருக்கின்றோம். தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகின்றது. அதை முதலில் நான் தெரிவித்து விடுகின்றேன். இப்பொழுது பதிவுக்கு வருவோம். இப்ப அந்த பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையத்துல போய் பஸ்ல இறங்கியாச்சு. இப்ப பாருங்க, இந்த பேருந்து நிலையத்துக்கு திரு பகத்சிங், அதாவது தியாகி பகத்சிங் பேருந்து நிலையம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதில் என்ன தகவல் இருக்கின்றது? இந்திய விடுதலைக்காக போராடியவர்களின், அதாவது ஒரு தியாகியின் பெயர் தானே வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது சரிதான். ஆனால் தமிழகத்தில் போராடிய எந்த தியாகியின் பெயரும் தமிழக எல்லையை கடந்து எங்கும் வைக்கப்பட்டது கிடையாது. இங்கு பார்த்தால் காந்தி நகர், நேரு நகர், சுபாஷ் சந்திரபோஸ் நகர், பகத்சிங் நகர், ஜான்சி ராணி, அதே போல் அட்டல் பிகாரி என்று மோடி நகர் கூட வந்துவிட்டது. ராஜீவ் காந்தி என்று இந்திரா காந்தி நகர் என்று அனைத்துமே இருக்கின்றது. ஏன் தமிழர்கள் மறைக்கப்படுகிறார்கள்? தமிழர்களின் இந்தியா ஒரே நாடுதான், தமிழர்களின் பெயரும் அங்கு வேண்டும் அல்லவா? அப்படி இல்லாத பொழுது தமிழர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். நாம் இந்த நெல்லையில் ஏராளமான தியாகிகள் போராடி இருக்கிறார்கள். ஏராளமான ஜமீன்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி உயிர் விட்டு அழிந்திருக்கிறார்கள். அவர்களின் பெயரை பற்றி எவருக்குமே தெரியாது. அவர்களின் பெயர், சில பெயரை சூட்டினால் நம்மளுக்கு மீண்டும் அந்த வீரமும் வரும், தமிழும் நம்முடன் வந்து கலக்கும் என்று பல மக்களின் கருத்தாக இருக்கின்றது. அதை நான் இங்கு பிரதிபலிக்கின்றேன். இதுதான் இந்த கோபுரம், அதாவது திருச்செந்தூர் கோவிலின் மேற்கு கோபுரம். இது ஆட்சி காலத்தில் பல ஜமீன்களால் உதவி தரப்பட்டு கட்டப்பட்டிருக்கின்றது. பூலித்தேவன் கூட நிதி உதவி தந்திருக்கின்றார். கட்டபொம்மனும் நிதி உதவி அளித்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த கோபுரத்துக்கு மேற்கு பக்கமாக மட்டும்தான் திரு செந்தில் ஆண்டவர் என்று எழுதப்பட்டுள்ளது. இதுதான் உண்மையான பெயராக இருக்க வேண்டும். ஆனால் இந்த பெயர் வேறு எந்த இடத்திலும் காணப்படவில்லை. நுழைவு வாயில், அதே போன்று பல இடங்களிலும் உள்ள அறிவிப்பு பலகைகள், பெயர் பலகைகள், வழிகாட்டும் பலகைகள் என்று எங்குமே அந்த பெயர் இல்லவே இல்லை. ஆனால் வழியில் முக்கியமான நுழைவாயிலில் அந்த பெயர் தான் இருக்கின்றது. ஆனால் அந்த பெயரை மறைத்து வருகிறார். இது சமஸ்கிருத திணிப்பா அல்லது வேண்டுமென்றே செய்கிறார்களா? தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க என்று தமிழக அரசும், அதாவது இந்து அறநிலையத்துறையும், தமிழக அரசின் கீழ் இருக்கும் இந்து அறநிலையத்துறையும் ஓங்கி ஒழிக்கிறார்கள். ஆனால் சமஸ்கிருத திணிப்பும் வட இந்திய திணிப்பும் பல இடங்களில் காணப்படுகின்றது. இது ஏன் என்று தெரியவில்லை. இனியாவது இந்து அறநிலையத்துறை விழித்துக் கொண்டு இந்த கோவில்களுக்கு பண்டைய காலத்தில் தமிழ் அரசர்கள் என்ன பெயர் சூட்டினார்களோ அந்த பெயரை கல்வெட்டுகளில் இருந்து எடுத்து அந்த பெயரை மீண்டும் சூட்ட வேண்டும் என்பது வரலாற்று ஆய்வாளர்கள், அதே போன்று அந்தந்த பகுதி உள்ள மக்களின் பெருங்கால கனவாகவும் கோரிக்கையாகவும் பல காலமாக இருந்து வருகின்றது. ஏனோ திராவிட அரசுகள் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. வட இந்திய பெயர் இறக்குமதியைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன. இன்று குழந்தைகளுக்கு கூட தமிழ் பெயர் சூட்டப்படாத நிலை காணப்படுகின்றது. இந்த பாருங்க, காவல் நிலையத்துல கூட அந்த சுப்பிரமணிய சுவாமி என்ற பெயர் தான் காணப்படுகின்றது. செந்தில் ஆண்டவரை காணவில்லை. இந்த சுப்பிரமணிய சுவாமி கடந்த மூன்று நூற்றாண்டுகளாகத்தான் இந்த பெயர் இங்கு வந்திருக்கின்றது. அதற்கு முன்பு இந்த பெயர் கிடையவே கிடையாது. அதாவது ஆறுபடை வீட்டுக்கும் அதாவது முருகனுக்கும் அங்கு இருக்கும் வீட்டுக்கும் ஒரு பெயர் இருக்கின்றது. அந்த பெயர் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய் வருகின்றது. இங்க பாருங்க, இங்க கூட அப்படிதான் எழுதியிருக்கு. அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாண அன்னதான கூடம் என்று எழுதப்பட்டுள்ளது. அது என்ன ஸ்ரீன்னு தெரியல. அருள்மிகு வந்த பிறகு ஸ்ரீ வந்துட்டாரு. ஸ்ரீ வந்த பிறகு சுப்பிரமணிய சுவாமி ஆயிட்டாரு. ஏன் அது செந்தில் ஆண்டவர் ஆக முடியாதா என்ன, அப்படி பத்தி தெரியல. கல்வெட்டுக்களை பற்றி நிச்சயமாக ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட மதுரையில் அவ்வாறு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்பொழுது மதுரையில் உள்ள கடவுள் ஏற்கனவே வெள்ளி அம்பலம் தான் சிவனின் பெயர். அதே போன்று மீனாட்சி பெயர் கிடையாது. மீனாட்சி இடையில் வந்த பெயராக இருக்கின்றது. காமக்கோட்டமுடைய நாச்சியார் என்றுதான் காணப்படுகின்றது. அதே போன்று திருநெல்வேலியில் உள்ள அம்மையாரின் பெயரானது கோமதி அம்மாள் என்று அழைக்கப்படுகின்றது. இப்படித்தான் அது அங்குள்ள பெயர்கள் பல வேறுபட்டு காணப்படுகின்றன என்று பொதுமக்களுக்கு தெரியாத நிலையிலும் நாம் வடக்கிலிருந்து பெயர்களை கூட இறக்குமதி செய்யும் போது கடைசி நிலைக்கு வந்து விட்டோம். இது என்னவென்று சொல்வது என்று தெரியவில்லை. தமிழ் ஏராளமான பெயர்களை தந்து சென்றிருக்கின்றது. அந்த தமிழ் பெயர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அழித்துக் கொண்டிருக்கின்றோம். தஸ் புஸ் கஸ் என்று பெயர் வைத்துக் கொண்டு, அதே போன்று கோவில்களுக்கும் அந்த நிலையை ஏற்படுத்தி விட்டோம் என்றுதான் ஒரு இக்கட்டான சூழல் காணப்படுகின்றது. இந்த வாயிலில், அதாவது தென்கிழக்கு வாயிலில் அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கந்தா போற்றி, அத கருணை, இங்க பார்த்தா தெரியும், கருணை கடவுளே கந்தா போற்றி என்று எழுதப்பட்டுள்ளது. இங்கும் ஒரு சோதனை வந்தது. இந்த இடத்திலும்
ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி என்று ஒரு 7 வருடங்களுக்கு முன்பு பெயர் பலகை வைத்தார்கள். மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது. அதன் பிறகு அது அகற்றப்பட்டு விட்டது. முன்பும் இதே போன்று தான் பலகை இருந்தது. அதை எடுத்துவிட்டு அந்த சுப்பிரமணிய சுவாமி என்று வைத்தார்கள். அதன் பிறகு அது அகற்றப்பட்டு கருணை கடவுளே கந்தா போற்றி என்று பழைய அது பெயர் பலகை, அது அறிவிப்பு பலகை வைத்திருக்கிறார்கள். இங்கு உள்ள ஆண்டவனை போற்றி, முருகனை போற்றி, தமிழ் கடவுளை போற்றி. ஆனால் தமிழ் கடவுளின் செந்தில் ஆண்டவர் பெயர் தான் எங்குமே இல்லை. எல்லா இடங்களிலும் இந்து அறநிலைத்துறையால் அந்த பெயர் மறக்கடிக்கப்படுகிறதா அல்லது ஒரு வேறு விதமாக சமஸ்கிருத திணிப்பு நடக்கின்றதா என்பதை பற்றி தெளிவாக தெரியவில்லை. இனியாவது அரசு விழித்துக் கொண்டு எல்லா இடங்களிலும் தமிழ் பெயரை வைக்க வேண்டும் என்பது நமது ஒரு மக்களின் ஆழ்ந்த ஒரு கனவாகவும் கோரிக்கையாகவும் ஆவலாகவும் இருக்கின்றது. எப்போது நடக்கும் என்றுதான் தெரியவில்லை. இப்ப அந்த கோவில்ல தான் நம்ம இருக்கிறோம். அதே அந்த தென்கிழக்கு மூலையில் தான் நிக்கிறோம். அந்த இடத்துல தான் நிக்கிறோம். அங்க இருந்து இப்ப நம்ம வந்திருக்கோம் நுழைவு வாயில், அதாவது பஸ் நிலையம், பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல உள்ள ஒரு நுழைவு வாயிலுக்கு வந்திருக்கோம். அந்த நுழைவு வாயில அதே போன்று இங்க உள்ள அறிவிப்பு பலகையிலையும் பார்த்தா ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க கோயிலோட பேர். அதே போன்று நுழைவு வாயிலும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி என்று எழுதியிருக்கிறார்கள். இந்த நுழைவு வாயில் அண்மையில் கட்டப்பட்ட நுழைவு வாயிலாக இருக்கின்றது. இது யார்கிட்ட கேட்டு இந்த பேரை எழுதுறாங்க, யார் இந்த பேரை எடுத்து கொடுக்காங்க அப்படிங்கிறது ஒரு மாயமா இருக்குது. இதை பத்தி தமிழக அரசும் இந்து அறநிலையத்துறையும் இன்று சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இவ்வாறான தவறுகள் நிகழாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம அந்த அதாவது தென்மேற்கு மூலைக்கு வந்திருக்கோம். அங்க உள்ள அன்னதான கூடம் என்று அனைத்து இடங்களிலும் அவ்வாறுதான் எழுதப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தில் அப்படிதான் எழுதியிருக்காங்க. இது வள்ளியூர் கன்னியாகுமரியிலிருந்து பேருந்துகள் வரும் சாலையில் இருக்கின்றோம். இந்த இடத்துல அப்படிதான் எழுதியிருக்காங்க. மண்டபத்து பக்கத்துல அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு கோயிலுக்கு போகும் வழி தான் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அங்க உள்ள போய் பார்த்தா செந்தில் ஆண்டவர் கோயில் எழுதியிருக்காங்க. உண்மையில இந்த ஆண்டவனுக்கு எத்தனை பேர் இருக்கு, ஏன் இப்படி குழப்பறாங்கன்னு தெரியல. இனியாவது இந்து அறநிலையத்துறை விழித்துக் கொண்டு ஒரே பெயரை எல்லா இடங்களிலும் தமிழ் பெயரை எழுத வேண்டும் என்பது இங்கு உள்ள திருச்செந்தூர் மக்களின் முதல் கோரிக்கையாக இருக்கின்றது. அவர்களுக்கே அவர்களின் ஆண்டவனின் பெயர் மாறிக்கொண்டிருப்பது வருத்தத்தை அளிக்கின்றது. நான் பழனிக்குமார் மாடசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.